வணக்கம். வர வர பொங்கல்ன்றது வெறுமனே கிராமத்துக்கான திருவிழாவா இல்ல தமிழர்களின் பொதுவான திருவிழாவா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பொங்கல் விடுமுறையில நீங்க சிட்டிக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா, அண்ணா நகர் இந்த மாதிரி இடங்களுக்கு ரவுண்ட் அடிச்சு பாத்தீங்கன்னாக்கா, நகரமே வெறிச்சோடி போய் கிடக்கு. பரபரப்பா எங்கிட்டு இருக்கிற டிராபிக்ல எங்கிட்டு இருக்கிற அந்த நகரங்கள் வெறிச்சோடி போய் கிடக்கு. காரணம் என்னன்னா, பாதி பேர் இருக்கிறது இல்லை வீட்டில். அதை ஒரு வெக்கேஷன் மாதிரி கிட்டத்தட்ட 3-4 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதனால யாரும் இருக்கிறது இல்லை. ரெண்டாவது அதுக்கான கொண்டாட்டங்கள் இங்கே நகரங்கள் இருக்கிறதே இல்லை. இப்போ தீபாவளிக்கு போங்களேன், ரோட்ல உங்களால போக முடியாது. அவ்வளோ பட்டாசு அங்கங்கே வெடிப்பாங்க, சத்தம் எங்கேயாவது கேட்டுட்டே இருக்கும். அந்த தீபாவளின்ற ஒரு ஒரு விசேஷம் தெரியும்ல. அதே மாதிரி ஒரு ஹோலி எடுத்துங்க. ஹோலி நம்மளோட பண்டிகைலாம் கூட ஹோலி அன்னைக்கு போங்களேன், அங்கங்கே ஃபுல்லா கலர் முடிஞ்சு அங்கங்கே கலர் அடிச்சுக்கிட்டு வண்டியில போற பஸ்கெல்லாம் கலரோட போறத நம்ம பார்க்கலாம். ஆனா பொங்கல் அன்னைக்கு போனோம்னா அந்த சிட்டியில ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஏரியாக்கள்ல பொங்கலுக்கான அறிகுறியே இருக்கிறது இல்லை. வீடுகளில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு முன்னாடி கூட அந்த கோலம் போடுறதோ தோரணங்கள் கட்டுறதோ இல்லை அந்த பொங்கல் பானை வச்சு படைச்ச அறிகுறிகளோ எதுவுமே கிடையாது. கடைகள் விரிச்சோடி கிடக்கு. மனிதர்கள் நடமாட்டமே இல்லை. எங்கோ அங்கெங்கோ ஒரு வண்டிகள் போயிட்டு இருக்கு. இதுதான் நிலைமை. இந்த 2-3 நாளும் நிலைமை இதுதான். ஏன் இந்த பொங்கல் பண்டிகைகள் ஏன் நகரங்களில் கொண்டாடப்படக்கூடாது? ஒரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஏன் இங்கே கொண்டாடப்படக்கூடாது? ஒரு திருவிழாவின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, திருவிழான்றது ஒரு கொண்டாட்ட மனப்பான்மை கொடுக்கறது தான். எல்லா தரப்பினருக்கும், நகரவாசிகளோ கிராமவாசிகளோ யார் எடுத்துக்கிட்டா கூட அவர்கள் ஒரு கொண்டாட்ட மனநிலை, அவங்க ரெகுலரா செய்யற வேலையில இருந்து ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு அவங்க வேறு ஒரு உலகத்துக்கு வரணும். அதே மாதிரி மற்ற மனிதர்களோட பழகணும், அக்கம்பக்கங்களோட கூடி கழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திருவிழாக்கள் கொண்டு வந்தாங்க. அதை விட இன்னொரு மறைமுகமா இது ஒரு பொருளாதார சுழற்சி. அதாவது சிறு வணிகம் இருக்கு இல்லையா, விவசாயம் சார்ந்த சிறு வணிகம் இருக்குல்ல, மஞ்சள் விற்கிறவங்க, குங்குமம் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, பாக்கு விற்கிறவங்க, வெத்தலை விற்கிறவங்க, பழங்கள் விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இவங்களுக்கான ஒரு பொருளாதார சுழற்சி அதிகப்படுத்துறதுக்கு உருவாக்கப்பட்டதான் இந்த பண்டிகைகள்லாம். இதோட உள்நோக்கம் என்னன்னு தெரியாது. பட் ஆனால் இதோட விளைவுகள், பக்க விளைவுகள் பார்த்தீங்கன்னா நல்ல விளைவுகள். எது நல்ல விளைவுகள் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நடக்கும். ஒரு திருவிழாவினால ஒரு பொருளாதார சுழற்சி நடக்கும். அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும். இப்போ ஒரு கோயில் எடுத்துக்கோங்க, ஒரு திருவண்ணாமலை கோயிலோ இல்லை பழனி கோயிலோ எடுத்துக்கோங்க. ஒரு கோயிலை சுற்றி எவ்வளவு வர்த்தகம் நடக்குது, அதை சார்ந்த எத்தனை கடைகள் இருக்கு. தேங்காய் கடைகள், அப்புறம் பூக்கடைகள், அப்புறம் அந்த மாதிரி அந்த கடவுள் படம் விற்கிற கடைகள், சீடி விற்கிற கடைகள், இப்படி எத்தனை கடைகள் இருக்கு. புத்தகங்கள் விற்கிற கடைகள், இப்படி எத்தனை கடைகள் ஒரு வர்த்தகமே நடக்குது. ஒரு 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 ஆன்மீக தளத்தை வச்சு மிகப்பெரிய வர்த்தகம் நடக்குது இல்ல. அதை மாதிரிதான் இந்த திருவிழாக்களை வச்சும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுழற்சி நடந்துட்டு இருக்கு. இது இருக்க இருக்க மக்கள் தொகை கூட கூட இந்த 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 பண்பாடு அதிகரிக்குமே தவிர குறையக்கூடாது. ஆனா குறைஞ்சிட்டே வருது. ஏன் நகரங்கள்ல அதுக்கான சுவடுகளே இல்லை. பொங்கலுக்கான சுவடே எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு சில ஹோட்டல்ல முன்னாடி ஏதோ கோலம் போட்டு ஒரு 2 கரும்பு வச்சிருக்காங்க. அதான் பார்த்தேன் நான். வேறு நான் சுற்றி வந்த அந்த அந்த சிட்டி ஏரியாக்கள்ல பொங்கலுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. ஓரளவு இந்த சராசரி மனிதர்கள் ஓரளவுக்கு முன்னாடி நைட்ல கண்ணு விழிச்சு காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு கண்ணு விழிச்சு அவங்க கோலம் போடுறாங்க, இந்த போகிகள்லாம் கொளுத்துறாங்க. மற்றபடி இந்த பெருந்தனக்காரர்கள் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கான சுவடுகளே இருக்கிறதில்ல. இந்த பொங்கலின் வரலாறே யாருக்கும் தெரியறதில்லை. இந்த பொங்கலோட முக்கியத்துவம் என்ன, இது எதுக்காக கொண்டாடப்படுது, இது வந்த விதன்றதே யாருக்குமே தெரியறதில்லை. ஒரு காலத்துல இந்த விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்த காலகட்டம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் நல்ல மழை பொழியவும் பயிர்கள் நல்லா செழித்து வளரவும் என்ன பண்ணுவாங்களா, பெண்கள் விரதம் இருப்பாங்களாம். அப்படி விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிக்கிற நாள் தான் இந்த தை முதல் நாள். அதுதான் பொங்கல் அன்னைக்கு தான் அவங்க அந்த விரதத்தை முடிப்பாங்களாம். ஸோ இந்த உழவர்கள் கால்நடைகளின் துணையோட அவர் ஆடி மாதம் விதைச்சி நெல்லை மார்கழி மாதம் அறுவடை பண்ணுவாங்க. அப்படி அறுவடை பண்ணும்போது அந்த மகிழ்ச்சியில் அதுக்கு உதவிய இயற்கைக்கும் அந்த கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த பொங்கலாக இருந்துச்சு. ஸோ உழவர்களுக்கான இந்த திருநாள்ன்றதுனால இது ஒரு கிராமப்புற திருவிழாவாக மாறி போச்சு. இன்னைக்கு உழவு இல்லாட்டி
எதுவுமே இல்லைன்ற நிலைமை எல்லாருமே உணர்ந்த பிறகு இந்த திருவிழாக்களை வந்து நாமளும் வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறோம். நாமளும் வந்து அவர்கள் வந்து இயற்கைக்கு நன்றி செலுத்துறாங்க, கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துறாங்க. நம்ம வந்து உழவர்களுக்கும் அந்த உழவர்களுக்கு உதவிய இயற்கைக்கும் கால்நடைக்கும் நன்றி செலுத்தும் நாமளும் அதை கொண்டாடணும். இது வந்து ஒரு நன்றி செலுத்தும் திருநாள். மார்கழி மாசத்தோட கடைசி நாள் தான் வந்து நம்ம போகியா கொண்டாடுறோம். அதாவது பழையன கழித்தலும் புதியன பூதலும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமங்களில் வந்து இந்த பூலாப்புன்னு ஒரு பூ இருக்கும், அந்த வெள்ளையா இருக்கும், அந்த பூ இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும். அந்த பூவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தோரணங்கள்ல வந்து தோரணமா கட்டி வாசல்ல வந்து அதை விடுவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, வீடை சுத்தமா வந்து கிளீன் பண்ணிட்டு சுத்தப்படுத்திட்டு வெள்ளை அடிப்பாங்க. வீடுகள் வந்து வெள்ளை அடிப்பாங்க. அதாவது பழைய எண்ணங்கள்லாம் போகணும், புதுசா இனிமே வந்து இந்த பழைய துன்பங்கள் இது எல்லாமே கலைஞ்சு போகணும், ஒரு புதுசா வரணுன்றதான் போக்கின்றதான் ஆரம்பத்துல வந்து மருவி போகியா மார்ச்சுன்னு சொல்லுவோம். அதன் பிறகு தை முதல் நாள் வந்து நமக்கு வந்து தை பொங்கலா நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து வீடு வாசல்லாம் மெழுகி கோலமிட்டுட்டு அதன் பிறகு புதுப்பானை வாங்கி வச்சுருக்க புதுப்பானையை வந்து மஞ்சள் கட்டி அதுக்கு வந்து அந்த குங்குமம்லாம் வச்சு அலங்கரித்து அதோட அந்த பானையோட கழுத்தில் வந்து மஞ்சளை கட்டி, இப்போ அந்த பசு மஞ்சள் இருக்குல்ல அந்த செடியோடு அதை எடுத்து அப்படியே கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதை வந்து கற்கள் அடுக்கி முழுகின அதில் அந்த இடத்துல வந்து பொங்கல் வச்சு அரிசி போட்டு பொங்கல் வந்து வைப்பாங்க. வச்சுட்டு அதன் பிறகு வந்து தலைவாழை இலையில வந்து வச்சு அந்த பொங்கல் வந்த பிறகு பொங்கல்ன்ட்டு உறக்க கூவிட்டு அதை வந்து தலைவாழை இலையில வந்து அந்த சாதத்தை பொங்கல் சாதத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து படையல் சூரியனுக்கு வந்து படையலிடுவாங்க. இதுதான் வந்து தை பொங்கலோட தாத்பரியம். சூரியனுக்கு முதல்ல நன்றி செலுத்திட்டு அவனை வணங்கிட்டு அதன் பிறகு வந்து அந்த குடும்பமும் சுற்றத்தாரும் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதுதான் தை பொங்கலோட வரலாறு. பல இடங்கள் அதை பெரும் பொங்கல் சொல்றாங்க, அது ஏன்னு தெரியல. பட் பொதுவாக இது வந்து தைப்பொங்கல்னா அந்த தை மாசோட முதல் நாள் தான் தைப்பொங்கல். அடுத்து தை 2ஆம் நாள் வந்து உங்களுக்கு வந்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் தான் வந்து மிக பிரபலமான ஒரு பொங்கல். அதுதான் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் மாதிரி அது அந்த விழாவோட. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடுகள் இருக்கிற அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டு மெழுகிட்டு மாடுகளை வந்து குளிப்பாட்டிட்டு குளங்களில் இல்லை ஆறுகளில் கொண்டு போய் குளிப்பாட்டிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்கரித்து கொம்புகளை வந்து சீவிட்டு அதுக்கு வந்து வர்ணங்கள் பூசுவாங்க. பூசிட்டு அதுக்கு வந்து அந்த கொம்புகளுக்கு வந்து எப்படி அலங்கரிக்கலாமோ அந்த மேலே அந்த கொம்புகளுக்கு ஒரு சின்ன கவர் மாதிரி பித்தளையில் கவர் மாதிரி வச்சு பிளாஸ்டிக்ல அந்த மாதிரிலாம் வச்சு பிளாஸ்டிக் பூக்கள் அப்புறம் வந்து இந்த பூக்கள்லாம் கழுத்தில் மாலையாக போட்டு எப்படி எந்த அளவுக்கு அலங்கரிக்கும், கலர்கள்லாம் பூசி மாடு மேலே கலர்கள்லாம் பூசி கொழம்புக்கெல்லாம் கலர்கள்லாம் பூசி எந்த அளவு அந்த மாடுகளை அலங்கரிக்கும், சலங்கைகள் கட்டி எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கற்பனை திறனுக்கு வந்து அந்த மாடுகளை எந்த அளவுக்கு அலங்கரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அலங்கரித்து அதுக்கப்புறம் அந்த மாட்டு வண்டி இருக்குல்ல அந்த மாட்டு வண்டியை கழுவிட்டு அதுலேயும் வந்து திருநூறு பட்டையிட்டு அதில் குங்குமம் வச்சு சந்தனங்கள் அடித்து அந்த தயாராக இருக்கும். ஒரு 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கள் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, எல்லா மாடுகளையும் அது மட்டும் இல்லை அப்புறம் வந்து உழவுக்கு பயன்படுத்தப்படுகிற விவசாயத்தை பயன்படுத்த அத்தனை இதுலேயும் வந்து அன்னைக்கு அதை படையலிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு தாம்பாள தட்டில் வந்து கரும்பு அந்த பொங்கல் முதல் வச்ச பொங்கல் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை மாடுகளையும் அங்கே அழைச்சிட்டு போடுவாங்க. போயிட்டு இந்த வரிசையாக அந்த தாம்பாள தட்டுகளை வந்து மாடுகளை அந்த இடத்துல கட்டிட்டு வரிசையாக வந்து அந்த தாம்பாள தட்டுகளை வச்சுட்டு அதுக்கு ஒரு படையல் போட்டுட்டு அதன் பிறகு இந்த மாடுகளை விரட்டி விடுவாங்க. அது சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாடுகளை வந்து வண்டிகளில் கட்டி ஒரு சவாரி மாதிரி போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு குதூகலமாக இருக்கும். ஒரு 5-5:30 மணிக்கு சாயந்தரம் மதியம் 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த விஷயம் போயிட்டு சவாரி மாதிரி போயிட்டு வர்றதுக்கு வந்து 7-8 ஆகிடும். இந்த ஆவாரம் பூ இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வண்டிகளில் கட்டிட்டு இந்த சலங்கை ஒலியோட அன்னைக்கு வந்து அந்த ஊர் முழுக்க ஒரே சலங்கை சத்தமாக இருக்கும். அதில் வந்து சிறுவர்கள் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த முதல் நாள் பொங்கல் கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு உற்சாகமாக இருக்காது. அன்னைக்கு வந்து அந்த பொங்கல் சாப்பிடவும் கரும்பு சாப்பிட்றதுலேயுமே போயிடும். அடுத்த நாள் பொங்கல் தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பசங்க. மாடுகளை கொண்டு போய் குளிப்பாட்டுறது, அதன் பிறகு வந்து அதுக்கு அலங்கரிக்கிறது, அலங்கரித்த பிறகு எப்படா வந்து இந்த படையல் போடுவாங்க அப்படின்ட்டு அதுக்காக காத்திருக்கிறது, காத்திருந்த பிறகு இந்த மாடுகளை விரட்டுறது,
விரட்டின பிறகு அந்த மாடுகள் எங்கே போய் நிற்குதுன்னு அதை தேடி பிடிச்சி கொண்டு வந்து யார் சீக்கிரம் வந்து அந்த வண்டியை ஆரம்பிக்கிறாங்கன்னு வண்டிகளில் பூட்டி மாடுகளை பூட்டி எவ்வளோ வேகமாக அன்னைக்கு வந்து ரொம்ப வேகமாக விரட்டிட்டு போயிட்டு அந்த மாடுகளுமே ரொம்ப குதூகலமாக இருக்கும். அந்த சிறுவர்கள் ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க. விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களோட கவலைகள்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த பொங்கல்ல வந்து எல்லாருக்குமான பொங்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் தான். இதை வந்து கிராமங்களில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு கிராமங்கள்லேயும் இது வந்து அந்த பொங்கல் அவ்வளோவா நடக்கிறது இல்லை. கிராமங்களில் யாரும் மனிதர்களே அவ்வளவோ இல்லை, குறைஞ்சு போயிட்டாங்க. பட் இருக்கிறவங்களும் வந்து அந்தளவு சிறப்பாக வீட்டில் ஒரு ஒரு சுருக்கமாக செஞ்சுக்கிறாங்க. அந்தளவு பழையபடி நடக்கிறது இல்லை. குறிப்பாக இந்த மாட்டு பொங்கலை வந்து பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பட்டி பெருக, பானை பொங்க, நோவும் பிணியும் தெருவோடு போக அப்படின்னு இந்த பொங்கலை வந்து ரொம்ப குதூகலமாக கொண்டாடுவாங்க கிராமங்களில். அடுத்த 4ஆம் நாள் வந்து காணும் பொங்கல். கடலூர் மாவட்டங்களில் இதை வந்து கரிநாள்னு சொல்லுவாங்க. பல இடங்களில் இந்த வழக்கு உண்டு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிறுவர்கள் வந்து பெரியவர்களை சந்தித்து ஆசி வாங்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த பரிசு வாங்கிக்குவாங்க. அதன் பிறகு போட்டிகள் நிறைய நடக்கும். விளையாட்டு போட்டிகள், கபடி, சிலம்பம், அப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் நடக்கும். அப்புறம் வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஒரு பொது இடங்களுக்கு வந்து போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த கும்மி ஆட்டம் அவங்க ஆடுவாங்க. இப்படி எல்லாருமே வந்து ஒரு விளையாட்டில் ஈடுபடுற நாள் வந்து இந்த காணும் பொங்கல் அல்லது கரிநாள். அன்னைக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அன்னைக்கு அந்த இந்த பொங்கல் முடியுதேன்ற ஒரு வருத்தம் இருக்கும், ஆனால் அதை மிஞ்சிய உற்சாகம் இருக்கும். பல வித விளையாட்டுகள் நடக்கும். தெற்கு மாவட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். அது அவங்களோட எக்ஸ்ட்ரீமாக அவங்க கொண்டாடுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி இந்த பொங்கல் பண்டிகை வந்து 4 நாட்களும் வந்து ஏதோ ஒரு தத்துவத்தை வந்து உள்ளடக்கிய திருவிழா தான் இந்த பொங்கல். போகி அன்னைக்கு நம்ம வந்து அந்த வருஷம் நடந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொளுத்துறோம், புதியதை வந்து அடுத்த நாள் ஏற்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டுக்கே மிக முதுகெலும்பா இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கும் உழவுக்கும் அதுக்கு உறுதியாக இருக்கிற சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்துகிற இந்த திருநாளை வந்து நாடே கொண்டாட வேண்டும். பல இடங்கள்ல இது வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. அது வேற விதமா இருக்கு. அன்னைக்கு பட்டங்கள் வர்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்க வேற மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது உரிய நோக்கத்தோட நமக்கு வந்து உழவு தொழில் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற அதுக்கு வந்து நன்றி, ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அதுக்கான அந்த மாடுகளுக்கும் அந்த விவசாயத்துக்கும் வந்து விவசாயிகளுக்கும் விவசாயிகள் நன்றி செலுத்துகிற ஒரு திருவிழாவாக இது வந்திருக்கு. இதை எல்லாருமே உணர்ந்து கொண்டாடணும், அல்லது கொண்டாடுற இடங்களுக்காவது போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நகரங்கள்லேயும் இந்த திருவிழாக்களை வந்து கொண்டாடுறதா நாம வந்து விவசாயிகளுக்கும் உழவு தொழிலுக்கும் செய்கிற ஒரு நன்றி கடன்.